எபிசோட்ல ராமன் போர் தர்மத்தை மீறியதையும் ராமாயணத்தை எழுதியவர்கள் ஏன் இதை மறைத்தார்கள்னு எழுதியிருக்காருங்க. அதை பற்றி பார்ப்போமா? சுக்ரீவன் ராமனிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறான். என் அண்ணன் வாலியை கொன்று எனக்கு பட்டம் சூட்டினால் உனக்கு என் படையை தந்து அன்னை சீதா பிராட்டியை மீட்டு வர உதவி செய்கிறேன் என்று கூறுகிறான். வாலியிடம் சுக்ரீவன் வீரத்தால் ஜெயிக்க முடியாது. நேருக்கு நேர் நின்று போரிடத்தக்க வல்லவன் ஒருவன் இருந்திருக்கவும் முடியாது. ஆக போர் தர்மத்தை மீறி ஸ்ரீ ராமபிரான் கொடுமைக்காரன் என்ற வர்ணிக்கப்படும் வாலியை பின்னிருந்து கொன்றுவிட்டு சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிறான். ஆக சுக்ரீவன் தன் பெரும் படைகளோடு ராமனோடு சேர்ந்து லங்காபுருக்கு பாலம் அமைத்து ராவணன் படையோடு மோதி இருக்கிறான். இந்த நூற்றாண்டிலும் வீரப்பன் வாழ்ந்த மலையருகில் ஆதிவாசிகள் மலைவாசிகள் குடியிருக்க அப்போது பெரும் அளவில் மலைவாசிகள் நிறைய ஆங்காங்கே வாழ்ந்து தங்களுக்கென்று ஒரு அரசனையும் நியமித்து வாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாகரிகம் என்ற ஒன்று துளியும் தெரியாது. முகம் எல்லாம் முடி, தலையெல்லாம் முடி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோல் வரை முடி தொங்கிக் கொண்டு இருக்கும். இடுப்பில் ஒரு கச்சை மட்டும் கட்டியிருப்பார்கள். உடம்பு எங்கும் ரோமங்கள். பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட குரங்குகளைப் போல் அச்சு அசலாக இருப்பார்கள். ராமன் அவர்களுக்கு போர் பயிற்சி அளித்தான். நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தான். முறையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். அந்த நன்றி கடனுக்கு சுக்ரீவன் தனது படைகளோடு ராமனோடு சென்று ராவணனோடு போர் புரிந்தான். ஏன் புராணம் இதையெல்லாம் மறைத்து விட்டது? அல்லது ராமன் லக்குவணன் இருவரையும் தனித்து காட்டுவதற்காகவே ராமனுக்கு உதவிய படைகளை பற்றி எழுதவில்லையா? அல்லது அவர்களுக்கு தெரியவில்லையா? அல்லது தெரிந்தே மறைத்து விட்டார்களா அப்படின்னு எழுதியிருக்காருங்க. ராவணனை பத்தி அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932. நன்றி.